வெள்ளீஸ்வரர் கோயில் சென்னையின் புறநகர் பகுதியான மாங்காடுவில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோயிலாகும். இது 2 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்த ஒரு நடுத்தர அளவிலான கோயிலாகும். இது மாங்காடுவில் உள்ள 3 முக்கிய கோயில்களில் ஒன்றாகும். மற்ற 2 கோயில்கள் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில் மற்றும் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில். இந்த கோயில் தமிழ்நாடு அரசின் HRCE துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. இது மாங்காடுவில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. புராணத்தின் படி மாங்காடுவில் தேவி ஸ்ரீ காமாட்சி தபஸ் செய்தபோது சிவபெருமான் பூமிக்கு இறங்கி வந்து அவளை தரிசனம் செய்து பின்னர் அவளை மணந்தார். ஸ்ரீ சுக்ரன் இங்கே சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது. ஸ்ரீ காமாட்சி சிவபெருமானை தரிசிக்க இங்கு வந்தபோது ஸ்ரீ சுக்ரன் இறைவனை வழிபடுவதை கண்டாள். சுக்ரனின் தவத்தை தொந்தரவு செய்ய விரும்பாததால் தேவி திரும்பி சென்றாள். பின்னர் சிவபெருமான் தேவியை காஞ்சிபுரத்திற்கு வரச் சொல்லி அங்கேயே திருமணம் செய்து கொண்டார். ஸ்ரீ சுக்ரர் இங்கு சிவனை வழிபட்டதால் இறைவன் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் என்றும் ஸ்ரீ பார்கவேஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார். இந்த கோயில் சென்னையின் நவக்கிரக கோயில்களில் சுக்ரஸ்தலம் ஆகும். ஸ்ரீ சுக்ரர் மக்களுக்கு செல்வம், செழிப்பு, நல்ல குடும்பம், வாகனங்கள், புகழ் மற்றும் சமூக அந்தஸ்து ஆகியவற்றை மகா மண்டபத்திற்குள் நுழைந்து லிங்க வடிவில் உள்ள வெள்ளீஸ்வரர் அல்லது சுக்ரேஸ்வரரை தரிசனம் செய்யலாம். இறைவன் தானே 6 அடி உயர சிவலிங்கம், சதுர ஆவுடையார் கொண்டவர். நகரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களிலும் ஸ்ரீ காமாட்சி தலைமை தெய்வமாக உள்ளார். அங்கு கற்பக்கிரகத்தின் நுழைவாயில்களின் பக்கங்களில் விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. இங்குள்ள விநாயகர் வழக்கமான மோடக்கிற்கு பதிலாக கையில் மாம்பழத்தை ஏந்தியுள்ளார். இது மாங்கனி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறது. மாங்காடு என்ற இடம் ஒரு காலத்தில் பரந்த மாம்பழ காடாக இருந்ததால் அதன் பெயர். ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வருபவர்கள் மாங்காடு ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோயில் மற்றும் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயிலிலும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இந்த 3 கோயில்களும் ஸ்ரீ காமாட்சி அம்மனின் வரலாற்றுடன் ஒன்றோடொன்று தொடர்புடையவை.